அன்பு சகோதர சகோதரிகளை, 2021 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி பல இமெயில்களும் வாட்ஸ்அப் செய்திகளும் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. அதில் இருந்த செய்தி என்னவாக இருந்தது என்றால், பிரதர், நீங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க, எங்களை மட்டும் அங்க சாக விட்டுட்டு நீங்க மட்டும் தப்பிச்சு போயிட்டீங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை எப்படியும் கொன்றுவாங்க. பெரும்பான்மையான செய்திகள் இதுவாகவே இருந்தது. பல செய்திகளை எடுத்து வாசிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. தாலிபான் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கைப்பற்றிய போது என்னுடைய மாணவர்களும் உடன் பணியாற்றிய ஆசிரியர்களும் எழுதிய கடிதங்களவை. இதுபோல் நிச்சயமற்ற சூழலில் வாழுகிற மனிதர்களை அவர்களோடு உடன் நடக்கிற பயணிக்கிற வாய்ப்பினை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் வாசித்தோம், எம்மாவுஸ் சீடர்களும் கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு அனுபவத்தில் தான், நிச்சயமற்ற சூழலை தான் சந்திக்கிறார்கள். தாங்கள் யாரை நம்பியிருந்தார்களோ, யார் மெஸ்ஸியா என நினைத்தார்களோ, அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி கொன்று விட்டார்கள். தங்களையும் கொல்லுவார்கள் என்கிற அந்த அச்சத்தில் அங்கிருந்து தப்பியோட பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு நேர்மறையான ஒரு நிச்சயமற்ற சூழலையும் சந்திக்கிறார்கள். அவளோடு இருந்த பெண் சீடர்கள், இயேசு இன்னும் சாகவில்லை, உயிர்த்து விட்டார் என நற்செய்தியை சொன்ன போதும் அதை நம்புவதா நம்பாமல் இருப்பதா, இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையை எந்த திசைக்கு எடுத்து செல்லும் என்கிற அந்த நிச்சயமற்ற நிலையை சந்திக்கிறார்கள். எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் பயத்தில் அச்சத்தில் அங்கிருந்து செல்வதை பார்க்கிறோம். இருந்தாலும் மனதிற்குள் இருந்த போராட்டத்தால் தொடர்ந்து அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு இறங்கி வந்து அவர்களோடு உடன் நடக்கிறார். அவருடைய குழப்பங்களை எல்லாம் நீக்குகிறார். மனித திட்டத்தை கடந்தது கடவுளுடைய திட்டம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கை தருகிறார். அவர்களோடு உடன் நடக்கிறார். அவர்களை ஒப்புரவாக்கிறார். நம்பிக்கையை தருகிறார். பிறருக்கு நம்பிக்கை தர அவர்களை அழைக்கிறார். இந்த நற்செய்தி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அழைத்தலோடு மிகவும் தொடர்புள்ளதாக நான் பார்க்கிறேன். பல குழப்பங்களும் நிச்சயமற்ற சூழல்களும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அழைத்தலில் இருந்திருப்பதை நான் உணர்கிறேன். எல்லாரும் என்னை லேட் ஒகேஷன் சொல்லுவார்கள். ஏனால் கல்லூரி படிப்பை முடித்து பல ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு அதற்கு பின்பு சேர்ந்தேன். ஆனால் உண்மையில் குழந்தை பருவத்திலேயே நான் பள்ளியில் படிக்கிற போதே எனக்குள் ஆசையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதற்கு முழுமுதன் காரணம் அம்மாவுடைய நம்பிக்கை, அப்பாவுடைய உடன் இருத்தல். இருவருடைய நம்பிக்கை தான் எனக்கு கடவுளை பற்றிய சிந்தனையும் நம்பிக்கையும் தந்திருக்கிறது, இந்த அழைப்பை தந்திருப்பதாக உணர்கிறேன். கடவுள் என்னுடைய அம்மா எனக்கு ஆசையை தந்தார்கள் என்றால் அப்பா அதற்கு உருவம் கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இது என்னுடைய ஆசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது என்று விட்டுவிட்டேன். ஆனால் இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, இது கடவுளுடைய திட்டம் என்பதை ஒரு தியானத்தில், கோட்டாறு மறைமாவட்ட பிஷப் ஹவுஸில் ஒரு தியானம் நடந்தது. அந்த தியானத்தில் தான் முழுமையாக உணர்ந்தேன். இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம சரி தள்ளி போட்டு பின்னாடி பார்க்கலாம் என்று நினைத்து விட்டேன். கல்லூரி படிப்பு முடிந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கடந்த பின்பு என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அர்த்தமற்றதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையின் நிறைவு என, இந்த நிறைவான மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் பெறுவது என்று சிந்திக்கிற போது அந்த நேரத்தில் கடவுள் மீண்டும் எனக்கு என்னுடைய அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் கடவுள் எனக்காக ஏன் காத்துட்டு இருக்கணும்? அவர் வேண்டும்னா எத்தனை பேரையோ அழைக்கலாம். நிச்சயமாக நான் என்னுடைய அழைப்பை மறுதளித்து விட்டு அவரை விட்டு வெகு தூரம் செல்லிவிட்டேன். சில அனுபவங்கள் மதத்தின் பேரால் சில வேறுபாடுகளை பார்த்தபோது எனக்கு மதமே வேண்டாம், கடவுள் நம்பிக்கை மட்டும் போதும், நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று யாரிடம் சொல்ல விரும்பவில்லை என்கிற நிலையில் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போனது போல ஒரு உணர்வு, ஊதாரி மைந்தனை போல ஒரு உணர்ந்த தருணம். எனக்கு கடவுளுடைய அழைப்பு இன்னும் இருக்கிறதா என்று கண்ணீரோடு சிந்தித்து கொண்டு ஒரு நாள் சிட்னி நகரில் சார்ட்ஸ்வுட்ங்கிற இடத்துல மாலை திருப்பலிக்கு சென்று விட்டு திரும்புகிற போது
அங்கிருந்த பங்கு தந்தை முதல் முறையாக என்னை சந்திக்கிறார். அவர் 3 கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வி, உன் பேர் என்ன, நீ எங்கிருந்து வர்ற, இங்கே என்ன பண்ற? இந்த 3 கேள்விகளையும் கேட்டுவிட்டு சொன்னார், ஐ தாட் யூ ஆர் அ பிரீஸ்ட். நீ ஒரு குருவானவர் என்று நான் நினைத்தேன் என்றார். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இல்லை ஃபாதர் அப்படின்னேன். இல்லை, எப்போதாவது ஆசை வந்திருக்குதா அப்படின்னார். எனக்கு பதில் சொல்ல தெரில. இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கண்ணீரோடு ஓடி வந்து விட்டேன். இதையும் சந்தேகப்பட்டேன். ஒருவேளை என்னுடைய கற்பனையாக இருக்கலாம், எதேச்சையாக நடந்திருக்கலாம் என்று நினைத்தேன். மீண்டும் இதே ஒரு அனுபவம் வேறொரு சர்ச்சில் வேறொரு ஃபாதர் மூலியமாக கிடைத்தது. கடவுள் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார், நான் இன்றும் உனக்காக காத்திருக்கிறேன். அந்த நிமிஷத்தில் திரும்பி யோசிக்கிற போது நிறைய கேள்விகள் இருக்கிறது. இன்றைய வாசகத்தில் நான் படித்த அதே சீடர்களைப் போல பல கேள்வி, ஆயிரக்கணக்கான கேள்விகள். ஒவ்வொரு கேள்வி கிட்டத்தட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள். இறுதியாக ஒரு கேள்வி, எல்லாத்தையும் விட்டுட்டு போனோமே, இங்க நிறைவில்லை என்று நினைக்கிறேன், குருவான பின்பு அந்த நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கலன்னா என்ன செய்யறது? திரும்ப வர முடியுமா? எப்படி இந்த உறுதியான நிச்சயமற்ற உறுதியான ஒரு முடிவை எடுப்பது? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பல பயம். அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். ஒரு ஹாபியா நான் தங்கியிருந்த ஒரு இடத்தின் அருகில் ஒரு பழைய கல்லறை, 100 ஆண்டுகள் பழமையான கல்லறை, 1600லேருந்து 1800 வரைக்கும் அங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு நினைவு இடமாக இருக்கிறது, அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இடம். சரி, போய் நல்ல வேலைப்பாடுகள் நிறைந்த கல்லறைகள் இருப்பதால் சரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன். ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறபோது ஒரு மனசில் ஒரு ஏன் யோசித்தேன்னு தெரியல, என் பேரில் ஏதாவது கல்லறை இருக்குமா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, தேடி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கல்லறைகள், அரை மணி நேரம் தேடி கடைசியில் என் பேரில் ஒரு கல்லறை, ரொனால்டு அப்படிங்கிற பேரில் ஒரு கல்லறை இருக்கிறது. ரொனால்டு வால்டர் என்று நினைக்கிறேன் முழு பெயர். அந்த கல்லறை முன்பு உட்கார்ந்து விட்டு அந்த கல்லறையை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த என்னுடைய வாழ்க்கை, இவர்கள் எல்லாம் அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் என்னென்ன பணி செய்திருந்தார்கள், மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர் என பல பெயர்கள் அங்கு எழுதியிருந்தனர். ஆனால் இன்று அவர்களை நினைத்து பார்க்க யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் இப்படிதான் ஆகப்போகிறது. சில வருடங்கள் கழித்து என்னுடைய இறப்புக்கு பின்பு எத்தனை பேர் என்னை நினைத்து பார்க்க போகிறார்கள் என்று தெரியாது. இந்த உலகத்தின் வரலாற்றில் ஒரு நொடி போலதான், ஒரு செகண்ட் போலதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஒட்டி இருக்கிற ஒரு தூசி தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்று நான் தான் அதை பிடித்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு வாழ்வை தேர்ந்து கொண்டு நீ எனக்கு வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார் என்றால், அந்த வாழ்க்கை எனது கரத்தில் இருக்கிற போது மதிப்பு மிக்கதாக இருக்கிறதா, அல்லது அவரது கரத்தில் இருக்கிற போது மாண்புள்ளதாக இருக்கிறதா என்று சிந்திக்கிற போது, என் கரத்தில் இருப்பதை விட அவர்களுடைய கரத்தில் இருப்பது 1000 மடங்கு, பல 1000 மடங்கு மாண்புமிக்கதாக இருப்பதை உணர்ந்தேன். அதுக்கு அந்த நிமிஷம்தான், நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிற அந்த வாசகங்களுடைய அர்த்தம் எல்லாம் அன்று புலப்பட்டதாக பார்க்கிறேன். அதற்கு பின்பு ஒருபோதும் எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை. கடவுளுடைய கரங்களில், ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது கரத்தில் என்னுடைய வாழ்வை ஒப்படைக்கிறேன் என அவரிடம் ஒப்படைத்தேன். அப்ப என்னுடைய அழைப்பு என்ன என்று யோசிக்கிற போது, கடவுள் என்னோடு உடன் நடந்தார், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்தார், என்னை அவரோடு ஒப்புரவாக்கினார். கடவுள் என்னோடு உடன் நடந்தார், அவரோடு என்னை ஒப்புரவாக்கினார். இதுதான் என்னுடைய வாழ்வு அனுபவமாக இருக்கிறது. இதைத்தான் நான் பிறருக்கு செய்ய என்னை அழைக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். இது எனக்கு மட்டுமான அழைப்பு அல்ல, இது நாம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பல மதங்கள் வாழுகிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளவுகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் செய்திகள் தாளில் படிக்கிறோம். பலர் நிச்சயமற்ற சூழலில் வாழ்வதை நான் பார்க்கிறோம். அவர்களுக்கு
இறைவனுடைய கரமாக இருந்து அவர்களோடு உடனடக்கவும் இந்த சமூகத்தில் ஒப்புரவான ஒரு சமூகத்தை படைக்கவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். இதெல்லாம் நடக்குமா என்று நாம் பல நேரங்கள் நமக்குள் கேட்கலாம். ஒப்புரவாக்குபவர் கடவுள். தமக்குள் மூவர் இறைவனாக தமக்குள் உறவோடு வாழுகிறார். அந்த உறவின் நீட்சியாக நம்மை அந்த உறவில் இணைக்கிறார். மனிதர்கள் எப்போதெல்லாம் தவறு செய்கிறார்களோ, கடவுளை விட்டு விலகி செல்லும் போதெல்லாம் தன்னுடைய உடன்படிக்கை உறவின் வழியாக அவர்களை மீண்டும் ஒப்புரவாக்க முயற்சி செய்கிறார். இறைவாக்கினர் வழியாக முயற்சி செய்வதை நாம் நம்முடைய வாசகங்களில் எல்லாம் வாசிக்கிறோம். இறுதியாக கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஒப்புரவாக்கிறார். இதைத்தான் நற்கருணை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் ஒரே கிண்ணத்தில் பருகிறோம் என்றால் நாம் அனைவரும் ஒரே மக்கள். நமக்குள் பிளவுகளோ பிரச்சனைகளோ வேறுபாடுகளோ இருக்க வாய்ப்பில்லை. மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, அனைத்து வேறுபாடுகளை கடந்து கடவுளின் மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒப்புரவாக்குபவர் கடவுள், நாம் அவருடைய கருவிகள் மட்டுமே. ஆனால் நமக்கு தேவை கடவுள் தருகிற அன்பு, அவர் தருகிற இரக்கம், அவர் தருகிற ஆற்றலோடு நம்மை சுற்றி வாழ்கிற நிச்சயமற்ற சூழலில் வாழுகிற மக்களோடு உடனடக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தரவுமே நம்மை அழைக்கிறார். அதற்கான ஆற்றலையும் அருளையும் கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.